தாத்தா ஸ்பீட் பண்ணிட்டாரு. இருக்கும்போது நீ தாத்தா இருக்கும்போது தாத்தா மணிக்கு எந்திரிச்சு பயங்கரமா இருக்கு. யார் நீ கூடு போட்டா இப்படி இப்படி ஒரே துக்குற முழு வான்கோழி நானே அள்ளிக்கிறேன் வர்ற மாதிரி நான் பக்கத்துக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுப்பா. நீ நேர அடிக்கல கையில அடிக்கிய நான் இருக்கேன். கையெல்லாம் அடிச்சா தலையிலே அப்போ இது அது பூ போட தாங்க என்ன வீசில் ஈஸியாக இருக்குண்டா. அப்படி மேலே மேலே அடிக்கும் மேலே மேலே வைங்க. அமராது அமராது வாய்ப்பே இல்லை. நீ நினைக்கிற கேமரா அப்படி கொண்டு போற புகைய அதில் உள்ள முடி சூட வேணாம் நீங்கள் வைங்க. இல்லையடா அப்படியே மின்னல் கமான் இந்த இருக்கு செட்டில் விடு இல்ல விடு 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 நான் தள்ளிக்கிறேன். இல்லைங்கடா போடு தம்பிங்க தம்பி எடுத்து காட்டிடுவோம். அப்படி என்னென்ன வேணும்னு சொல்லி தடப்பு எடுத்துறேன். நான் இருக்கிறேன். அவன் எங்க முறுக்கு அவன் முறுக்கு தான் இருக்கிறேன். வா அப்படியே வா. ஒரு ஆள் வச்சுட்டு அப்புறம் அடுத்த வை கத்துக்க பணம் இருக்குடா. பாரு அந்த இடத்துக்கு மட்டும் நான் எரிய வைக்கிறேன். தடவைடா ஏன்டா அங்கிட்டு நிக்கிறேன்? அங்கெல்லாம் பொட்டி வச்சுட்டு நிக்கிறாரு. ரெண்டு கால்லாம் சுருங்கிருச்சுனே. வந்துட்டாங்களே இல்ல மசாலா தடவணும்ல, அதான் வீட்டுல இருக்கமா
அப்படியே எரிக்குது. மலைக்கு முன்னாடி வச்சுக்கணும். நீ பயங்கரமான பிரில்லியன்டா. ஓகே கையில இருக்கு சமையல பாத்து. இதை பாத்து மாட்டி வச்சுருவாங்க. மாட்டி விட்டு முதல் சின்ன கம்பியில் கீழே போட்டுறாதிய. இது இருக்கு. அருமையா இருந்தது. இருக்குது யாரு யாரு உரிச்சு போட அப்படி குத்து கறி இன்னொரு பீஸ் வைங்க வச்சேன். கரகாத்தா அடிங்க 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 அடிங்க. நல்ல வேக்காடு. எடுத்து வச்சுக்கிறோம். சோத்தை போட்டுக்கிறேன். வெறும் கறியை எடுத்து தின்னுக்குறோம். நாட்டு வைக்கிறாங்க ஏம்ட்டு அதான் நல்ல ஆரோக்கியமாக சாப்பாடு தானே. நல்லா அடிச்சு ஏற்றுங்க. நல்ல முரட்டு முரட்டு வான்கோழியா வாங்கி நல்ல பெருசா நல்லா தணல் போட்டு அதை அப்படியே ஸ்லோவா வேக வைக்கும் போது டக்குன்னு மழை வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப பகிர்ந்து ஆகி போச்சு. ஐயோ மழை வந்து கெடுத்துருமோடு அப்படியே அந்த மழையை விரட்டி விட்டுட்டு நல்லா அந்த கோழியை வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது நீங்களே பிக்கும் போது பார்த்துருப்பே அப்படி நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அதோட தாத்தா வச்ச ஆட்டுக்கறி குழம்போட இன்னைக்கு ஒரு புடியில இது வேற லெவல் புடி. அருமையான சாப்பாடு.